ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு நாம எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் நமக்கு திருவாரூர் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை தற்சமயம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை 18 மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. மீதி இருக்கிற 20 மாவட்டத்துடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, அது குறித்து சில முக்கியமான தகவல் நமக்கு வெளியாக இருக்குது. நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ரேஷன் கடையை சம்பந்தமான அப்டேட்டை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரேஷன் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சற்று முன் நமக்கு கிடைக்கப்பட்ட முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்துடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்ஸ் சமயம் பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்குங்க. தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவாரூர் மாவட்டத்துடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே மாவட்ட வாரியாக வந்து பப்ளிஷ் செஞ்சுருக்காங்க. ஸோ திருவாரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனுடைய ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் வெளியாகிருக்கு அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ திருவாரூர் மாவட்டத்தில் சேல்ஸ்மேன் வந்து எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 36 பேர் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் செலெக்ஷன் கேண்டிடேட்டாகவே இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரியது. ஸோ பெண்கள் அதிக அளவில் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். ரேஷன் கடையில் சில முக்கியமான அப்டேட்டுகளை தினசரி நமக்கு வழங்கிட்டே வராங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரும் வெள்ளிக்கிழமைக்குள்ளார தமிழகம் முழுவதுமே அனைத்து மாவட்டத்துடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ 18 மாவட்டத்துடைய ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை தற்சமயம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் மீதி இருக்கிற 5 மாவட்டத்திற்கு மீதி இருக்கிற 15 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியோடைய இணையதளத்தில் மட்டும்தான் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேற எதுலையுமே இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு வெளியாகாதுங்க. எஸ்எம்எஸ்ன்னு வாங்க, மெயிலுன்னு வாங்க, உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து நாங்கள் ரிசல்ட்டை கொடுக்குறோம் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுலையுமே உண்மை கிடையாது. ஸோ அதனால் ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஆர்பியோடைய இணையதளத்தில் மட்டும்தான், அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டும்தான் ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்குங்க. ஸோ ரேஷன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தற்சமயம் பதவி உயர்வுக்காக போராடிட்டு வராங்க. பதவி உயர்வு அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. பதவி உயர்வு வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஊழியர்களுக்கு வந்து பதவி உயர்வை உடனடியாக வழங்குங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ பழைய ஊழியர்களுக்கு பதவி உயர்வு பட்டியல் வழங்கிட்டு பின்னாடி மீதி இருக்கிற புதிய போஸ்டிங் போடுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகத்தோடு கேட்குறீங்க. ஏன்னா பதவி உயர்வு பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பெண்டிங்லேயே இருக்கு. பழைய ஊழியர்கள் எல்லாமே இப்போ புது ஊழியர்களும் கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக போட்ட ஊழியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கடையில் அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. அங்கே போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பற்றி உங்களுக்கு சில அப்டேட்கள் தேவைப்படும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் என்னென்ன விதிமுறைகளை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நம்ம முந்தைய வீடியோக்களில் போட்டிருக்கோம். தயவுசெய்து முந்தைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப்புடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் போட்டிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு திரும்பவும் வேணும், அப்பாயின்மெண்ட் பண்ணவங்க என்ன விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா நீங்க கேளுங்க. அதற்குண்டான ஒரு பிரத்யேகமான வீடியோ பதிவு உங்களுக்காக நான் அப்டேட் பண்றேங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்துட்டே தான் இருக்கும். ரிசல்ட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில இப்ப 18 மாவட்டத்துடைய ரிசல்ட் அனைத்துமே நாம பெற்றுக்கொண்டாச்சுங்க. மீதி இருக்கிற 20 மாவட்டத்துடைய 20 மாவட்டத்துடைய ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்படிதான் கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ இப்போது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சேலம், தருமபுரி மற்றும் திருநெல்வேலி, இந்த திருச்சி இந்த மாதிரி மாவட்டத்துடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. உதகை, குன்னூர் இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அப்டேட்டுகள் அனைத்துமே தினசரி அப்டேட்டாக நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டே தான் இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 தினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 மாவட்டங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் நமக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் எல்லாமே தினசரி நம்ம சேனலில் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணிட்டே கொண்டுட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் ஷாப்புடைய அப்பாயின்மெண்ட்டில் என்னென்ன விதிமுறைகள் கையாளப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொண்டாங்க. அதற்குண்டான ஒரு பிரத்யேகமான வீடியோவை நான் உங்களுக்கு வழங்குறேங்க. ஸோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் மட்டும்தான் அந்த மாதிரி வீடியோ போட முடியும். இல்லைன்னா அந்த மாதிரி வீடியோ நாங்கள் உங்களுக்கு அப்டேட் கிடையாது. ஸோ 38 மாவட்டத்துக்குமே ரிசல்ட் எல்லாமே விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக 100% வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளார தமிழகம் முழுவதுமே ரேஷன் ஷாப்பில் 38 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரேஷன் ஷாப் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு நாம எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்றுமுன் நமக்கு திருவாரூர் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை தற்சமயம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை 18 மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. மீதி இருக்கிற 20 மாவட்டத்துடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, அது குறித்து சில முக்கியமான தகவல் நமக்கு வெளியாக இருக்குது. நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ரேஷன் கடையை சம்பந்தமான அப்டேட்டை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரேஷன் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சற்றுமுன் நமக்கு கிடைக்கப்பட்ட முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்துடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்ஸ் சமயம் பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்குங்க. தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவாரூர் மாவட்டத்துடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே மாவட்ட வாரியாக வந்து பப்ளிஷ் செஞ்சுருக்காங்க. ஸோ திருவாரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனுடைய ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் வெளியாகிருக்கு அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ திருவாரூர் மாவட்டத்தில் சேல்ஸ்மேன் வந்து எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 36 பேர் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் செலெக்ஷன் கேண்டிடேட்டாகவே இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரியது. ஸோ பெண்கள் அதிக அளவில் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். ரேஷன் கடையில் சில முக்கியமான அப்டேட்டுகளை தினசரி நமக்கு வழங்கிட்டே வராங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரும் வெள்ளிக்கிழமைக்குள்ளார தமிழகம் முழுவதுமே அனைத்து மாவட்டத்துடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ 18 மாவட்டத்துடைய ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை தற்சமயம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் மீதி இருக்கிற 5 மாவட்டத்திற்கு மீதி இருக்கிற 15 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியோடைய இணையதளத்தில் மட்டும்தான் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேற எதுலையுமே இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு வெளியாகாதுங்க. எஸ்எம்எஸ்ன்னு வாங்க, மெயிலுன்னு வாங்க, உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து நாங்கள் ரிசல்ட்டை கொடுக்குறோம் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுலையுமே உண்மை கிடையாது. ஸோ அதனால் ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஆர்பியோடைய இணையதளத்தில் மட்டும்தான், அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டும்தான் ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்குங்க. ஸோ ரேஷன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தற்சமயம் பதவி உயர்வுக்காக போராடிட்டு வராங்க. பதவி உயர்வு அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. பதவி உயர்வு வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஊழியர்களுக்கு வந்து பதவி உயர்வை உடனடியாக வழங்குங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ பழைய ஊழியர்களுக்கு பதவி உயர்வு பட்டியல் வழங்கிட்டு பின்னாடி மீதி இருக்கிற புதிய போஸ்டிங் போடுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகத்தோடு கேட்குறீங்க. ஏன்னா பதவி உயர்வு பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பெண்டிங்லேயே இருக்கு. பழைய ஊழியர்கள் எல்லாமே இப்போ புது ஊழியர்களும் கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக போட்ட ஊழியர்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கடையில் அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. அங்கே போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பற்றி உங்களுக்கு சில அப்டேட்கள் தேவைப்படும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் என்னென்ன விதிமுறைகளை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நம்ம முந்தைய வீடியோக்களில் போட்டிருக்கோம். தயவுசெய்து முந்தைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப்புடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் போட்டிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு திரும்பவும் வேணும், அப்பாயின்மெண்ட் பண்ணவங்க என்ன விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா நீங்க கேளுங்க. அதற்குண்டான ஒரு பிரத்யேகமான வீடியோ பதிவு உங்களுக்காக நான் அப்டேட் பண்றேங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ரிசல்ட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில இப்ப 18 மாவட்டத்துடைய ரிசல்ட் அனைத்துமே நாம பெற்றுக்கொண்டாச்சுங்க. மீதி இருக்கிற 20 மாவட்டத்துடைய 20 மாவட்டத்துடைய ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்படிதான் கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ இப்போது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சேலம், தருமபுரி மற்றும் திருநெல்வேலி, இந்த திருச்சி இந்த மாதிரி மாவட்டத்துடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. உதகை, குன்னூர் இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அப்டேட்டுகள் அனைத்துமே தினசரி அப்டேட்டாக நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டே தான் இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 தினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 மாவட்டங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் நமக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் எல்லாமே தினசரி நம்ம சேனலில் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணிட்டே கொண்டுட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் ஷாப்புடைய அப்பாயின்மெண்ட்டில் என்னென்ன விதிமுறைகள் கையாளப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொண்டாங்க. அதற்குண்டான ஒரு பிரத்யேகமான வீடியோவை நான் உங்களுக்கு வழங்குறேங்க. ஸோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் மட்டும்தான் அந்த மாதிரி வீடியோ போட முடியும். இல்லைன்னா அந்த மாதிரி வீடியோ நாங்கள் உங்களுக்கு அப்டேட் கிடையாது. ஸோ 38 மாவட்டத்துக்குமே ரிசல்ட் எல்லாமே விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக 100% வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளார தமிழகம் முழுவதுமே ரேஷன் ஷாப்பில் 38 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரேஷன் ஷாப் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.